நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவானுக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். அன்பும் மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நேசமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன் கர்த்தாவே. இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலேயும் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு தியானிக்கும்படியாக கொடுத்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தியானிக்கிற வசனங்கள் மூலமாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிற சத்தியங்கள் இயேசுவே உம்மை பின்பற்றுகிற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக காணப்பட தேவன் தாமே கிருபை நல்கிறளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமென். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்த நாட்களிலே சீஷர்கள் அவரிடத்திலே வந்து, ரபி, போஜனம் பண்ணும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்று சொல்வதை பார்க்கிறோம். சீஷர்களுக்கு ஆச்சரியம். இயேசு கிறிஸ்து தாங்கள் அறியாத போஜனமாக எவற்றை உட்கொண்டு வருகிறார் என்கிற ஆச்சரியம் சீஷர்களுக்குள்ளாக காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து சீஷர்கள் அறியாத போஜனமாக தாங்கள் உட்கொண்டு வருவது என்ன என்பதை சீஷர்களுக்கு அறிவிப்பதை பார்க்கிறோம். அதை 34வது வசனத்திலே சொல்கிறார். இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து விளக்கி காட்டின ஒரு சத்தியம் உண்டாயிருக்கிறது. அந்த சத்தியம் என்னவென்றால், இந்த பூமியிலே நான் ஊழியத்தை செய்து வந்தாலும் சரீரத்திற்கு தேவையான போஜனம் அவசியமாயிருந்தாலும் அதை பார்க்கிலும் என்னை அனுப்பின பிதாவாகிய தேவனுடைய மனதை அறிந்து அவர் எதிர்பார்க்கிற ஜீவியம் நான் இந்த பூமியிலே செய்து நிறைவேற்றுவது தேவனுடைய சித்தமாயிருக்கும், பிதாவினுடைய கிரியைகளை செய்து முடித்ததாயிருக்கும், அதுவே என்னுடைய ஜீவியத்திலே போஜனமாய் இருக்கிறது என்று விளக்கி காட்டுவதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த சத்தியத்தின் மூலமாக தேவன் நம்மோடும் இடைபடுகிற ஒரு விஷயம் உண்டாயிருக்கிறது. அது என்னவென்றால், நாமும் இந்த பூமியிலே சரீரத்துக்கு தேவையான போஜனத்தை உட்கொண்டு வாழ்ந்தாலும் கூட தேவனுடைய எதிர்பார்ப்பு ஒன்று உண்டாயிருக்கிறது. அது என்னவென்றால், நம்முடைய ஜீவியத்திலே தேவன் எதை செய்து நிறைவேற்ற வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறாரோ அதை நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து தேவனுடைய கிரியைகளை நாம் செய்து நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்போமே. ஆனால் நாமும் கூட நம்முடைய ஜீவியத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சீஷர்களை பார்த்து சாட்சி பகர்ந்தாரோ நாமும் கூட நல்ல சாட்சி பகர்வதற்கு ஏதுவாயிருக்கும். அது என்னவென்றால், மற்றவர்கள் அறியாத போஜனமாக தேவனுடைய சிந்தையை அறிந்து தேவனுடைய மனதை அறிந்து அதை பிதாவின் கிரியையாக செய்து நாங்கள் எங்களுடைய ஜீவியத்திலே நிறைவேற்றினவர்களாக காணப்படுகிறோம். அது எங்களுடைய ஜீவியத்திலே போஜனமாக காணப்பட்டது என்று நல்ல சாட்சி பகருகிறவர்களாக காணப்படுவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனத்தின் அடிப்படையிலே தேவ சித்தம் என்ன என்பதை குறித்து கடந்த சில வாரங்களாக தியானிக்க தேவன் நமக்கு அனுகிரகம் செய்தார். இந்த ஓய்வு நாளிலே தேவ சித்தத்தை பரலோக ராஜ்யத்தோடு ஒப்பிட்டு சில சத்தியங்களை தியானிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. தேவ சித்தம் செய்வது பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு எவ்வளவு முக்கியமான காரணமாய் இருக்கிறது என்பதை தியானிக்க தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய ஆயுட்காலம் முழுவதும் அவன் எடுக்கிற முயற்சிகள் அனைத்தும் அவன் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கும்படியாகவே காணப்பட வேண்டும். நீங்கள் இந்த பூமியிலே பலவிதமான முயற்சிகளை மேற்கொள்ளுகிறீர்கள். ஆனால் உங்களுடைய முயற்சிகள் பரலோக ராஜ்யத்திற்குள் உங்களை கொண்டு செல்வதற்கு ஏதுவான முயற்சிகளாய் இருக்குமே. ஆனால் நிச்சயமாகவே உங்களுடைய ஓட்டமும் உங்களுடைய பிரயாசமும் வீணாய் போகவில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் பலவிதமான முயற்சிகளை மேற்கொண்டும் அந்த முயற்சிகள் உங்களை பரலோக ராஜ்யத்திற்குள் கொண்டு செல்லவில்லை என்றால் உங்களுடைய ஓட்டமும்
உங்களுடைய பிரயாசங்களும் வீணாக போய்விடக்கூடியதாக காணப்படும். ஆகவே தெய்வ பிள்ளையே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள்கிற முயற்சிகள் உங்களை பரலோக ராஜ்யத்திற்குள் கொண்டு செல்லக்கூடியதற்கு ஏதுவான முயற்சிகளாயிருக்கிறதா, அல்லது பரலோக ராஜ்யத்தை விட்டு உங்களை வழி விலகி செல்வதற்கு ஏதுவாய் இருக்கிறதா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே எந்த ஒரு மனிதனானாலும் பரலோகத்தில் பிரவேசிக்க தேவையான பல்வேறு காரியங்களை அறிந்திருக்க வேண்டும். நீங்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு தேவையான சகல காரியங்களையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அறிந்திருக்க வேண்டும். முதலாவது, மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வசனங்களை வாசிக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று இந்த வசனங்களிலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், அநேகர் கர்த்தரை நோக்கி என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம் என்று கர்த்தரை நோக்கி சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்று சொல்லுகிறார். இது நமக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாக, ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, கர்த்தருடைய நாமத்தினாலே தான் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே தான் அற்புதங்களை செய்திருக்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே தான் பிசாசுகளை துரத்திருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை ஒரு காலம் அறியேன் என்று சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், ஒரு மனிதன் பிசாசுகளை விரட்ட வேண்டுமானால், ஒரு மனிதன் அற்புதங்களை செய்ய வேண்டுமானால், ஒரு மனிதன் தீர்க்க தரிசனங்களை உரைக்க வேண்டுமானாலும் கர்த்தருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து, அந்த விசுவாசம் என்கிற விலைக்கிரயத்தினாலே இவைகளையெல்லாம் செய்ய முடியும். ஆனால் கர்த்தருடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தி விட்டபடியினால், கர்த்தருடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்து விட்டபடியினால், கர்த்தருடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனத்தை உரைத்தபடியினால் அந்த மனிதன் பரலோகத்திற்குள் பிரவேசித்து விடுவான் என்பதற்கு அது உறுதியானது அல்ல. அதைதான் கர்த்தர் இந்த இடத்திலே வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார்? என் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அற்புதங்களை செய்தீர்கள். என்னுடைய நாமத்தின் மேல் யார் விசுவாசம் வைக்கிறார்களோ அந்த விசுவாசத்தினாலே என்னுடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்ய முடியும். என்னுடைய நாமத்திலே விசுவாசம் வைத்து அந்த விசுவாசத்தினாலே பிசாசுகளை துரத்த முடியும். என்னுடைய நாமத்திலே விசுவாசம் வைத்து அந்த விசுவாசத்தினாலே தீர்க்க தரிசனங்களை உரைக்கலாம். ஆனால் அது பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு தகுதியானது அல்ல என்று கர்த்தர் இந்த இடத்திலே அவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவதை பார்க்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, பரலோகத்திற்குள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்றால் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்யக்கூடும் என்று சிலர் கேட்கிறார்கள். தெய்வ பிள்ளையே, பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு தகுதி என்று ஒன்று உண்டாயிருக்கிறது என்றால் அதற்கும் இப்படிப்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் தீர்க்க தரிசனங்களை உரைப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டாயிருக்கிறது. இந்த இரண்டு அனுபவங்களும் இரண்டு வித்தியாசமான விஷயங்களாயிருக்கிறது. பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசித்தல் என்று சொல்வது ஒரு தனிப்பட்ட விஷயமாயிருக்கிறது. அற்புதங்கள், அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள் உரைத்தல் என்று சொல்வது அது இன்னொரு பகுதியிலே அது தனிப்பட்ட விஷயமாயிருக்கிறது. அற்புதங்களை, அடையாளங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் உரைத்தபடியினால் அவர்கள் பரலோகத்திற்குள் பிரவேசிப்பார்கள் என்று உறுதிப்படுத்திவிட முடியாது என்பதை கர்த்தர் இந்த இடத்திலே வெளிப்படுத்தி காட்டுகிறார். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் அற்புதங்கள் இந்த உலகத்தோடு முடிவடைகிற காரியமாயிருக்கிறது.
அற்புதங்களை செய்ய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசம் மாத்திரம் போதும். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அற்புதங்களை செய்து விடலாம். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினாலே தீர்க்க தரிசனங்களை உரைத்து விடலாம். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தினாலே பிசாசுகளை துரத்தி விடலாம். ஆனால் இவைகளெல்லாம் இந்த உலகத்தோடு முடிவடைந்து விடுகிற காரியங்களாக இருக்கிறது. ஆகையால் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும் போது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்ன சொல்லுகிறார்? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று இயேசு கிறிஸ்து உரைத்திருப்பதை குறித்து படிக்கிறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என் நாமத்துல யாரு விசுவாசம் வைத்து அந்த விசுவாசத்தினாலே அற்புதங்களை செய்யலாம் என்று நம்புகிறார்களோ அவர்களால் அற்புதங்களை செய்ய முடியும். என் நாமத்திலே யார் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் அந்த விசுவாசத்தினாலே பிசாசுகளை துரத்த முடியும். யார் என் நாமத்தினாலே விசுவாசத்தை வைக்கிறார்களோ அவர்கள் அந்த விசுவாசத்தினாலே தீர்க்க தரிசனங்களை உரைக்கலாம். ஆனால் என் நாமத்திலே விசுவாசம் வைத்து இப்படிப்பட்ட அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்து விட்டபடியினால் அவர்கள் பரலோகத்திற்குள் பிரவேசித்து விடுவார்கள் என்பது உறுதியாக்கப்பட்டது அல்ல என்பதை இந்த இடத்திலே விளக்கி காட்டுவதை பார்க்கிறோம். நீங்கள் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போதும் அங்கே படிக்கிறோம், தீர்க்க தரிசனங்கள், அந்நிய பாஷைகள் இவைகள் அனைத்தும் ஒளிந்து போகும் என்று படிக்கிறோம். அப்படியானால் தீர்க்க தரிசனங்கள், அந்நிய பாஷைகள் அவைகள் எல்லாம் இந்த உலகத்தோடு ஒளிந்து போகக்கூடியதாக காணப்படுகிறது. உண்மையுள்ள தேவன் விசுவாசிக்கிறவர்களுக்கு இவற்றை அளிக்கிறார். இவ்விதமான ஒளிந்து போகிறவைகளுக்காக விசுவாசம் என்னும் விலைக்கிரயம் போதுமானதாக காணப்படுகிறது. பரலோக ராஜ்யம் என்று சொல்லப்படுகிறது தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடாக காணப்படுகிறது. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் அதை படிக்கிறோம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம் என்று படிக்கிறோம். இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, இந்த அழியாத நித்திய வீடாகிய பரலோகத்தை பெற்றுக்கொள்ள அதிகமான விலைக்கிரயத்தை ஒரு மனிதன் கொடுக்க வேண்டும். அந்த விலைக்கிரயம் என்ன? அதுதான் தேவ சித்தம் செய்தல். தேவ சித்தம் செய்வது எப்படி? ஒவ்வொரு நாளும் சுய சித்தத்திற்கு மரிக்க வேண்டும், தேவ சித்தத்தை பகுத்தறிய வேண்டும். தெய்வ பிள்ளையே, அதன்படி ஜீவிப்பது சிந்தையை கடந்து நிற்கும் ஒரு பெரிய காரியமாக காணப்படுகிறது. அதனால்தான் பரிசுத்த பவுல் ஒரு இடத்திலே சொல்லுகிறார், நான் அனுதினமும் சாகிறேன் என்று சொல்லுகிறார். நான் அனுதினமும் சாகிறேன். அதனுடைய அர்த்தம் என்ன? என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் என்னுடைய சுய சித்தத்திற்கு நான் மரிக்கிறேன். நான் என்னுடைய ஜீவியத்திலே சுய விருப்பங்களுக்கு இடம் கொடுப்பதில்லை. என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் என்னுடைய சுய விருப்பங்களுக்கு நான் மரிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நான் சுய விருப்பங்களுக்கு இடம் கொடாமல் ஜீவிக்கிறேன். இப்படியாக சுய சித்தத்திற்கு அனுதினமும் மரித்து தேவ சித்தத்தை பகுத்தாராய்ந்து, அப்படி தேவ சித்தம் ஒரு மனிதன் செய்யும் போது, அப்படி தேவ சித்தம் செய்கிற மனிதனை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உங்களுக்காக கைவேலை அல்லாத ஒரு நித்திய வீட்டை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறார். நீங்கள் எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது அங்கே 1ஆம் 2ஆம் கூடாரங்களுக்கு உண்மை பொருளாயிருக்கும் மேன்மையான நித்தியானந்த பரலோக ராஜ்யத்தை கொடுப்பது தேவனுக்கு நீதி அன்றோ என்று படிக்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, 1ஆம் 2ஆம் கூடாரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எதை காட்டுகிறது? நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி படிக்கும் போது
முதலாவது பிரகாரம் காணப்படுகிறது, இரண்டாவது பரிசுத்த ஸ்தலம் காணப்படுகிறது, மூன்றாவது மகா பரிசுத்த ஸ்தலம் காணப்படுகிறது. தெய்வ பிள்ளையே, ஆசரிப்பு கூடாரத்திலே பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் உண்டாயிருக்கிறது என்றால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற முதலாம் கூடாரம் இரண்டாம் கூடாரம் எதை காட்டுகிறது என்றால் பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் காட்டுகிறது. தேவன் என்ன சொல்லுகிறார்? யார் தேவ சித்தம் செய்கிறார்களோ அவர்களை நான் முதலாம் கூடாரத்திற்குள்ளாகவும் இரண்டாம் கூடாரத்திற்குள்ளாகவும் நித்திய வீட்டிலே வசிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்களை செய்துவிட்டு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தீர்க்க தரிசனங்களை உரைத்துவிட்டு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்திவிட்டு தேவ சித்தம் செய்யாமல் போவார்களேயானால் அவர்களுக்கு இந்த முதலாம் கூடாரத்திலும் அவர்களுக்கு இந்த இரண்டாம் கூடாரத்திலும் பங்கு இல்லை. அவர்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான சுதந்திரத்தை அடையும்படியான ஸ்லாக்கியம் உண்டாவதில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வெறும் விசுவாசத்தினாலே அற்புதங்களையும் பிசாசுகளை துரைத்துவதையும் மாத்திரம் செய்யாமல் யார் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக காணப்படுகிறார்களோ அவர்களுக்கு தேவன் ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறார். அந்த பாக்கியம் என்ன? கைவேலை அல்லாத நித்திய வீட்டிலே, முதலாம் கூடாரத்திலே, இரண்டாம் கூடாரத்திலே, பரிசுத்த ஸ்தலத்திலே, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறார். ஆகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்களை செய்து விட்டோம் என்று சொல்லி பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க தகுதியாகிவிட்டோம் என்று எண்ணி விடாதீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்களை செய்வது ஒரு பகுதியாயிருந்தால் அது பரலோக ராஜ்யத்திற்குள் உங்களை பிரவேசிக்க வைப்பதற்கான தகுதி அல்ல. நீங்கள் தேவ சித்தம் செய்ய வேண்டும். நீங்கள் தேவ சித்தம் செய்யும் போதுதான் அது உங்களை பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பதற்கு தகுதிப்படுத்துகிறது. பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் இந்த இடத்திலே கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே விசுவாசத்தை கொண்டு நாங்கள் அற்புதங்களை செய்தோம், பிசாசுகளை துரத்தினோம், தீர்க்க தரிசனங்களை உரைத்தோம் என்று சொல்லும் போது கர்த்தர் அவர்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? அவர்கள் தேவனுடைய சித்தத்தை செய்யாதபடியினால் கர்த்தர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு என்ன செய்யுங்கள்? அகன்று போங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப அற்புதங்களை செய்கிறவர்களை பார்த்து என்ன சொல்றாரு? அக்கிரம செய்கைக்காரரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரித்து விசுவாசத்தினாலே பிசாசுகளை துரத்தினவர்களை பார்த்து சொல்லுகிறார், அக்கிரம செய்கைக்காரரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசத்தை வைத்து தீர்க்க தரிசனங்களை உரைத்தவர்களை பார்த்து சொல்லுகிறார், அக்கிரம செய்கைக்காரரே. ஏன் அப்படி சொன்னார்? பிசாசுகளை துரத்தினது நல்லது, தீர்க்க தரிசனங்களை உரைத்தது நல்லது, அற்புதங்களை செய்தது நல்லது, இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்தது நல்லது. ஆனால் தேவனுடைய சித்தத்தை செய்யாமல் போனால் இவைகளெல்லாம் இந்த உலக வாழ்க்கையோடு ஒளிந்து போகக்கூடியதாய் இருக்கிறது. அந்நிய பாஷையானாலும் அது இந்த பூலோக வாழ்க்கையோடு ஒளிந்து போகக்கூடியதாய் இருக்கிறது. ஆனால் ஒளிந்து போகாத ஒரு காரியம் ஒன்று உண்டு. அது என்ன? இந்த பூலோக வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்த்த ஜீவியம் செய்து தேவ சித்தத்தை நிறைவேற்றினாயா? பிதாவின் மனதை அறிந்து அவருடைய கிரியைகளை இந்த பூலோக வாழ்க்கையிலே செய்து நிறைவேற்றினாயா? அதுதான் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகும் அழியாததாக உன்னை நித்திய ராஜ்யத்தின் மேன்மையான சுதந்திரமாகிய முதலாம் கூடாரத்திற்குள்ளும் இரண்டாம் கூடாரத்திற்குள்ளும் உன்னை கொண்டு செல்ல கூடியதாயிருக்கிறது. ஆகவே தெய்வ ஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விசுவாசம் கொண்டீர்கள் நல்லது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்களை செய்கிறீர்கள் நல்லது. பிசாசுகளை துரத்துகிறீர்கள் நல்லது. தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறீர்கள் நல்லது. ஆனால் அதனோடு கூட ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தை செய்து நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கிறீர்களா என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்கள். அப்படி ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய சித்தத்தை எந்த இடத்திலேயாவது செய்ய தவறுவதற்கு ஏதுவாய் இருக்குமே ஆனால் இது என்னுடைய சுய விருப்பத்திற்கு, இது என்னுடைய சுய இஷ்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஏதுவான காரியம் என்பதை அறிந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த சுய விருப்பங்களையும் அந்த சுய இஷ்டங்களையும் எப்படி பவுல் சொல்லுகிறாரோ, நான் அனுதினமும் சாகிறேன் என்று சொல்லுகிறாரோ, அதுபோல உங்களுடைய வாழ்க்கையிலே சுய விருப்பங்களையும் சுய இஷ்டங்களுக்கும்
ஒவ்வொருவருக்கும் மரணத்தை கொடுப்பீர்களானால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய மனதை அறிந்து தேவ சித்தத்தை செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான ஸ்தலமாகிய முதலாம் கூடாரத்திற்குள்ளும் இரண்டாம் கூடாரத்திற்குள்ளும் பிரவேசிக்க பாக்கியவான்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். இல்லாவிட்டால் இன்னொரு சத்தம் கேட்கும். கர்த்தர் சொல்லுவார், என்னை விட்டு அகன்று போங்கள், என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவார். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் இருக்கிறது, ஆனால் தேவ சித்தம் செய்யவில்லை. என்ன சத்தம் உண்டாகிறது? என்னை விட்டு அகன்று போங்கள். யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிர்பாக்கியமான வார்த்தைகள் வரக்கூடாது. உங்களுடைய ஜீவிய காலத்தின் முடிவிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும், என் அருமையான மகனே மகளே, நீ என்னுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்றினாய். இதோ முதலாம் கூடாரத்திற்குள்ளும் இரண்டாம் கூடாரமாகிய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளும் உன்னை ஏற்றுக்கொள்ளும்படியாக இதோ நான் உன்னை வரவேற்கும்படியாக எழுந்து நிற்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஸ்தேவான் இந்த பூமியிலே தேவனுடைய சித்தத்தை செய்த மனிதனாக காணப்பட்டான். அவனை கல்லெறிந்து கொலை செய்தார்கள். ஒரு இரத்த சாட்சியாக அவனை கல்லெறியும் போது அவன் தன்னை கல்லெறிகிறவர்களை நோக்கி பார்க்காமல் முழங்கார்படியிட்டு கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். பரலோகத்தில் இருந்த தேவன் எழுந்து நின்றார், அவனை வரவேற்றார். தெய்வ பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஜீவியம் நீ உன்னுடைய வாழ்க்கையிலே செய்வாயானால் என்னை விட்டு அகன்று போங்கள் என்கிற சத்தம் அல்ல, இதோ கைவேலை அல்லாத நித்திய வீட்டின் மேன்மையான வாசஸ்தலத்திற்குள் என் மகளே என் மகனே பிரவேசி என்று சந்தோஷத்தோடு வரவேற்கிறவராக நம்முடைய கர்த்தர் காணப்படுவார். உங்களுக்கு தெரியும், மோசே அவன் பெரிய தீர்க்கதரிசியாக காணப்பட்டான். அவன் தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுக்கும்படி தேவனிடத்திலிருந்து ஜீவ வாக்கியங்களை பெற்றவனாக காணப்பட்டான். அநேக அற்புதங்களையும் அநேக அடையாளங்களையும் செய்யக்கூடியவனாக மோசே காணப்பட்டான். தெய்வ பிள்ளையே, மோசேயின் மூலமாக தேவன் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். ஆனால் என்ன நடந்தது? இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழிநடத்தி கொண்டே வருகிறான். வழிநடத்தி கொண்டே வரும்போது ஒரு இடத்திலே அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லாமல் போன போது மோசே தேவனை நோக்கி முறையிடுகிறான். தேவன் மோசேயிடம் என்ன பேசினார்? கன்மலையை அடி என்று சொன்னார். அப்படியே மோசே என்ன செய்தான்? கன்மலையை அடித்தான். கன்மலையிலிருந்து என்ன உண்டாகும் என்றால் தண்ணீர் புறப்பட்டு வரும். ஆனால் இன்னொரு சந்தர்ப்பத்திலே ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போன போது, ஜனங்களுடைய முறுமுறுப்பு அதிகமான போது மோசே இரண்டாம் முறை கர்த்தரிடத்திலே முறையிடுகிறான். ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை என்று சொல்லி அந்த சந்தர்ப்பத்திலே கர்த்தர் மோசேயிடம் என்ன சொன்னார்? அந்த கன்மலையை பார்த்து பேசு என்று சொன்னார். ஆனால் இரண்டாம் முறை மோசே கன்மலையை பார்த்து பேசுவதற்கு பதிலாக என்ன செய்தான்? கன்மலையை 2 முறை அடித்தான் என்று படிக்கிறோம். கன்மலையை பார்த்து பேசுவதற்கு பதிலாக கன்மலையை 2 முறை என்ன செய்தான்? அடித்தான் என்று பார்க்கிறோம். அதனால் என்ன உண்டானது? கர்த்தர் அவனை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க அனுமதிக்கவில்லை. தெய்வ பிள்ளையே, அநேக அற்புதங்களை செய்தவன் தானே மோசே, அநேக அடையாளங்களை செய்தவன் தானே மோசே. மோசையின் மூலமாக கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்தாரே. ஜீவ வாக்கியங்களை ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக மோசையை தானே பிரயோஜனப்படுத்தினார். மோசே ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் இருந்தானே, ஆனால் ஏன் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்க முடியவில்லை? காரணம், தேவனுடைய சித்தத்தை செய்ய இயலாதவனாக மாறிவிட்டான். கன்மலையை பார்த்து பேசு என்று சொன்னபோது கன்மலையை 2 முறை அடித்தான் என்று படிக்கிறோம். அதனால் அவன் கானானுக்குள் பிரவேசிக்க முடியவில்லை. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தர் பேரில் விசுவாசம் வைத்திருக்கலாம். அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே நீங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களை செய்யலாம். நீங்கள் இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து அந்த விசுவாசத்தின்படி பிசாசுகளை துரத்தலாம். நீங்கள் இயேசுவின் நாமத்திலே விசுவாசம் வைத்து அந்த விசுவாசத்தின்படி தீர்க்க தரிசனங்களை உரைக்கலாம். ஆனால் தேவனுடைய மனதை அறிந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்யாமல் போவீர்களானால் மேன்மையான சுதந்திரத்தை அடைய முடியாது. கைவேலை அல்லாத நித்திய வீட்டிலே காணப்படுகிற முதலாம் இரண்டாம் கூடாரத்திற்குள் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளும் உங்களால் பிரவேசிக்க முடியாது. மோசே கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் சொல்லிவிட்டார், இந்த காரியத்தை குறித்து நீ இனி என்னிடம் பேச வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்.
எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிக்கும் போது நாம் இந்த சத்தியத்தை படிக்கிறோம். மோசே 2ஆம் முறை கன்மலையை ஒரு தரம் மாத்திரமல்ல 2ஆம் தரம் அடித்தான் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, ஏன் ஒரு முறை கன்மலையை அடித்தான்? என்ன வரல? தண்ணீர் வரல. ஆனாலும் அவன் என்ன செய்யலன்னா, கர்த்தர் கன்மலையை பார்த்து பேசதான் சொல்லி இருக்கிறாரு, அடிக்க சொல்லலன்னு சொல்லி அவன் உணர்வடையாதவனாக மீண்டும் என்ன செய்கிறான் என்றால், தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக ஆத்திரத்திலே என்ன செய்கிறான் என்றால், கிரியை செய்து 2ஆம் முறை கன்மலையை என்ன செய்கிறான் என்றால் அடித்தான் என்று பார்க்கிறோம். இப்பொழுது தண்ணீர் ஏராளமாக புறப்பட்டு வருகிறது. இது தேவனுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் தண்ணீரை பருகினார்கள். ஆனால் தேவ சித்தம் இல்லாமல் பெற்றுக்கொண்ட அந்த தேவாசீர்வாதமாகிய தண்ணீர் மோசேயை கானானுக்குள் கொண்டு செல்லவில்லை. இப்படிதான் அநேகரின் நாட்களிலே தேவ சித்தம் செய்யாமல், தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல், தேவனுக்கு புறம்பானவர்களாக நடந்து சில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு அந்த ஆசீர்வாதங்கள் தேவனால் உண்டானது என்று சொல்லி தங்களையே வஞ்சித்துக் கொள்கிறார்கள். ஆனால் வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம், அவர்கள் தேவன் உருவாக்குகிற மேன்மையான சுதந்திரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. ஆகவேதான் சங்கீதம் 81ஆம் சங்கீதம் 11, 12 வசனங்களை வாசிக்கும் போது படிக்கிறோம், என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன் என்று தேவன் உரைப்பதை படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, 2ஆம் முறை கன்மலையை அடித்த போது தண்ணீர் கிடைத்தது போல ஆசீர்வாதங்கள் நீங்கள் தேவ சித்தத்தின் மத்தியிலே இருக்கிறீர்கள் என்று சொல்லி, அதனால் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி வஞ்சிக்கப்பட்டு விட வேண்டாம். நித்திய பரம கானானை நீங்கள் இழந்து போய் விடுவீர்கள். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு யார் அப்படியே கீழ்ப்படுகிறார்களோ, தேவனுடைய வார்த்தைகளுக்கு யார் அப்படியே கீழ்ப்படிந்து ஜீவிக்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அவர்களை பரலோகத்திற்கு கொண்டு செல்வதற்கு ஏதுவாய் இருக்கிறது. காரணம், அவர்கள் தேவ சித்தத்தை செய்கிறார்கள், ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள், நிச்சயப்படுத்திக் கொள்கிறார்கள். எங்களுக்கு அந்த கைவேலை அல்லாத நித்திய வீட்டிலே உண்டாயிருக்கக்கூடிய மேன்மையான சுதந்திரம் உண்டாயிருக்கிறது என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் சிலர் எப்படி இருக்கிறார்கள் என்றால், தேவனுடைய வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிவதில்லை. என்ன செய்கிறார்கள்? கோபத்தினாலும் தேவ சித்தத்திற்கு மாறாக ஆத்திரத்திலே சில காரியங்களை செய்கிறார்கள். அது தேவனுடைய பார்வையிலே பிரியமானதாய் இராமற் போகிறபடியால் தேவன் அவர்களை அவர்களுடைய இருதய கடினத்திற்கே ஒப்பு கொடுக்கிறார். அந்த அனுபவத்திலே அவர்கள் சில ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் அது தேவ சித்தத்தின்படி உண்டான ஆசீர்வாதம் அல்ல. அது தங்களை தாங்களே அவர்கள் வஞ்சித்துக் கொள்வதற்கு ஏதுவாக காணப்படுகிறது. அது அவர்களை பரலோக ராஜ்யத்திற்குள் கொண்டு செல்வதில்லை. பிரைஸ் தி லார்ட். தெய்வ பிள்ளையே, இந்த சந்தர்ப்பத்தை நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போமேயானால், மோசேக்கு துணையாக தேவன் கொடுத்த ஊழியக்காரர் யார்? ஆரோனை கொடுத்தார். ஏனென்றால் மோசே எப்படி காணப்பட்டான்? திக்குவாயனாக காணப்பட்டான். மோசே திக்குவாயனாக காணப்பட்டான். தேவனுடைய ஊழியத்தை செய்ய தைரியம் இல்லாதவனாக காணப்பட்டான். முதலாவது, கர்த்தருடைய ஜனங்களை வழிநடத்துவதற்கு தயங்கினவனாக காணப்பட்டான். அப்பொழுது தான் திக்குவாயனாக இருக்கிறேன் என்று சொல்லி தேவனை நோக்கி முறையிட்டான். கர்த்தர் என்ன சொன்னார்? நான் உனக்கு ஒரு உடன் ஊழியக்காரராக ஆரோனை கொடுக்கிறேன். அவன் உனக்கு எப்படி இருப்பான்? வாயாக இருப்பான் என்று சொன்னார். யாருக்கு வாயாக? ஆரோன். மோசேக்கு வாயாக ஆரோனை தேவன் கொடுத்தார். தெய்வ பிள்ளையே, ஆனால் தேவன் இந்த இடத்துல என்ன தெரியுமா சொல்றாரு? ஆரோனுக்கும் கானான் தேசத்தை கொடுக்கவில்லை. ஆரோனுக்கும் எதை கொடுக்கல? கானான் தேசத்தை கொடுக்கல. ஏன் ஆரோனுக்கு கானான் தேசத்தை தேவன் கொடுக்கவில்லை? மோசேக்கு வாயாக இருந்தவன் யார்? ஆரோன். அப்ப தேவன் மோசேயை பார்த்து என்ன சொன்னார்? நீ கன்மலையை பார்த்து பேசு என்று சொன்னார். அப்பொழுது ஆரோன் என்ன சொல்லி இருக்கணும்? முதலாம் முறை மோசே கன்மலையை அடித்த போது ஆரோன் என்ன சொல்லி இருக்கணும்? மோசேக்கு நல்ல அறிவுரை சொல்லி இருக்கணும். என்ன அறிவுரை? தேவன் உம்மிடம் கன்மலையை பார்த்து பேசு என்றுதான் சொல்லி இருக்கிறார். உமக்கு வாயாக என்னை கொடுத்திருக்கிறார்.
கன்மலையை பார்த்து பேசும் என்று ஆரோன் சொல்லி இருக்க வேண்டும். அந்த இடத்திலே ஆரோன் ஏற்ற நல்ல புத்திமதிகளை மோசேக்கு சொல்லாமல் போனான். ஆனாலும் தண்ணீர் வராமல் போன போது மீண்டும் மோசே என்ன செய்கிறான்? கன்மலையை அடிக்கிறான். அப்படி அடிக்க எத்தனித்த அந்த பிரயாசத்தின் மத்தியிலே ஆகிலும் ஆரோன் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? மோசேயை பார்த்து, கர்த்தர் உம்மை கன்மலையை பார்த்து பேசும்படியாக சொல்லி இருக்கிறார், அடிக்க வேண்டாம் என்று ஆரோன் மோசேக்கு அறிவுரை சொல்லி இருக்க வேண்டும். அந்த சந்தர்ப்பத்திலேயும் தனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை, பொறுப்பை எண்ணாதவனாக ஆரோன் காணப்பட்டான். ஆகவே கர்த்தர் ஆரோனுக்கும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை கொடுக்கவில்லை. தெய்வ பிள்ளையே, இந்நாட்களிலே தேவன் உங்களுக்கு சில உத்தரவாதங்களை கொடுத்திருக்கிறார். இந்நாட்களிலே தேவன் உங்களுக்கு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அந்த பொறுப்பு, அந்த உத்தரவாதங்கள் என்ன? ஒரு தலபலவரதபதலவே நீங்கள் தேவ சித்தம் செய்ய வேண்டும். நீங்கள் உங்களிடத்திலே வருகிற ஜனங்களையும் தேவ சித்தத்திற்கு நேராக வழி நடத்த வேண்டும். தேவ சித்தம் செய்ய வேண்டும். மற்றவர்களையும் தேவ சித்தம் செய்யும்படியாக வழி நடத்த வேண்டும். அப்படி தேவ சித்தம் செய்யும்படியான ஜீவியம் நீங்கள் செய்யும் போது, உங்களிடத்திலே வருகிறவர்களை தேவ சித்தம் செய்யும்படியாக நீங்கள் வழி நடத்தும் போது, நிச்சயமாகவே உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உள்ளே வாரும் என்று சொல்லும்படியான மணவாட்டியாயிருப்பீர்கள். உள்ளே பிரவேசியுங்கள் என்று சொல்லுவதற்கு ஏதுவாயிருக்கும். அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போகுங்கள் என்று சொல்லுகிற நிர்பாக்கியமான சூழ்நிலைகள் உங்கள் ஜீவியத்திலே உண்டாயிராது. பிரைஸ் தி லார்ட். எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே நாம் படிக்கிறோம், ஆரோன் தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்படுவான். மேரிபாவின் தண்ணீரை பற்றிய காரியத்தில் நீங்கள் என் வாய்க்கு கீழ்ப்படியாமற் போனபடியினால் நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை என்று படிக்கிறோம். அப்படியானால் தெய்வ பிள்ளையே, கன்மலையை அடித்தவன் மோசேதானே. ஏன் ஆரோனுக்கு தேவன் இப்படிப்பட்ட தண்டனையை கொடுக்க வேண்டும்? ஏன் ஆரோனை பார்த்து கர்த்தர் கானானுக்குள் பிரவேசிப்பதில்லை என்று சொல்ல வேண்டும்? தெய்வ பிள்ளையே, இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கிற தேசத்தில் அவன் பிரவேசிப்பதில்லை என்று ஏன் சொல்ல வேண்டும்? கன்மலையை அடித்தவன் மோசேதானே. ஏன் ஆரோனை பார்த்து கர்த்தர் இப்படிப்பட்ட தண்டனையை கொடுக்க வேண்டும்? தெய்வ பிள்ளையே, தேவன் ஒரு சத்தியத்தை விளங்க பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவிக்கும் பொருட்டாக தேவன் மோசேயை அழைத்த போது மோசே என்ன சொல்லுகிறான்? நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாயிலும் அனுப்பும் என்று முறையிடுகிறான். மோசேயை தேவன் அழைத்த போது மோசே கர்த்தரை பார்த்து சொல்றான், நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன், என்னால இவ்வளவு திரள் ஜனங்களை என்ன செய்ய முடியாது? வழி நடத்த முடியாது. உமக்கு சித்தமானவர்கள் யாரோ அவர்களை கொண்டு நீ செய்யும், அவர்களை கொண்டு நீர் செய்யும் என்று சொல்லி தேவனை நோக்கி முறையிடுகிறான். தெய்வ பிள்ளையே, அப்பொழுதுதான் கர்த்தர் மோசையோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10 முதல் 15 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே கர்த்தர் மோசையோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன். பாருங்க, கர்த்தர் எவ்வளவு நல்ல தேவன். மோசே திக்குவாயனாய் இருக்கிறான் சொல்லி மோசையை கொண்டு அற்புதங்களை தன்னால் செய்ய முடியாது என்று சொல்லி மோசையை ஒதுக்கி விடவில்லை, மோசையை புறம்பே தள்ளிவிடவில்லை. உனக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்லை என்று சொல்லி அவனை என்ன செய்து விடவில்லை என்றால் வெறுத்து விடவில்லை. உனக்கு தன்னம்பிக்கை இல்லை என்று சொல்லி அவனை வெறுத்து விடவில்லை. நீங்க போங்க, இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு அலுவலகத்துல போய் வேலைக்கு சேருங்க. உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லாத விதத்திலே நீங்கள் பேசுவீர்களானால் என்ன சொல்லுவார்கள்? உனக்கு செல்ஃப் கான்பிடன்ஸ் இல்ல, உனக்கு தன்னம்பிக்கை இல்ல, உன்னால இந்த வேலையை செய்ய முடியாது, உனக்கே தன்னம்பிக்கை இல்லைன்னா நாங்க எப்படி உனக்கு வேலையை கொடுக்க முடியும் சொல்லி உங்களை வேலையை விட்டு என்ன செஞ்சிருவாங்க? அனுப்பி விட்டு என்ன செய்வாங்கன்னா தன்னம்பிக்கை உள்ளவர்களை பார்த்து என்ன செய்வார்கள் என்றால் அந்த வேலையிலே நியமிப்பார்கள். இதுதான் இந்த உலகத்தின் வழக்கம். ஆனால் மோசேக்கு தேவன் ஒரு வேலையை கொடுக்கிறார். அந்த வேலை என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு நேராக வழி நடத்த வேண்டும். இதுதான்ப்பா உனக்கு நியமிக்கப்பட்ட பொறுப்பு.
இதுதான் உனக்கு நியமிக்கப்பட்ட உத்தரவாதம் என்று கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்லும் போது மோசே தன்னம்பிக்கையை இழந்து அதைரியப்பட்டு தேவனை பார்த்து சொல்லுகிறான், தேவனே, நான் திக்குவாயனாயிருக்கிறேன், நான் மந்த நாவுள்ளவனாயிருக்கிறேன், உம்முடைய சித்தத்தை செய்ய யாரால் கூடும் என்று பார்த்து அவர்களை நியமியும் என்று சொல்லுகிறான். ஆனால் இந்த உலக வழக்கத்தின்படி அதைரியப்பட்டு பேசுகிறான் என்று சொல்லி தேவன் வைத்த திட்டத்திலிருந்து, தேவன் வைத்த சித்தத்திலிருந்து, தேவன் வைத்த பொறுப்புகளிலிருந்து, தேவன் வைத்த உத்தரவாதங்களிலிருந்து தேவன் மோசேயை விலக்கி விடவில்லை. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை தேவன் மோசேக்கு விளங்க பண்ணும்படியாக என்ன செய்தார்? மோசேயை பார்த்து பேசினார். உனக்கு உடன் ஊழியக்காரனாக, உன் சார்பாக பேசும்படியாக, உனக்கு வாயாக நான் ஆரோனை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். அதை தான் நாம் வாசித்தோம். ஆரோன் உன் சகோதரன் அல்லவா? அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான். நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து நீங்கள் செய்ய வேண்டியதை உங்களுக்கு உணர்த்துவேன் என்று பேசுவதை பார்க்கிறோம். தெய்வ பிள்ளையே, இவ்விதமாக தான் திக்குவாயனாகிய மோசேக்கு ஆரோன் வாயாக கொடுக்கப்பட்டான். தெய்வ பிள்ளையே, அப்படியானால் கன்மலையிடம் பேசும் சந்தர்ப்பத்திலே தேவன் மோசேயோடு கூட யாரையும் அனுப்புகிறார்? ஆரோனையும் அனுப்புகிறார். ஒரு சந்தர்ப்பம் வருது, ஜனங்களுக்கு குடிக்க தண்ணி இல்ல. தேவன் மோசே இடத்துல என்ன சொல்றாரு? கன்மலையை பார்த்து பேசுன்றாரு. அந்த சந்தர்ப்பத்துல அந்த உத்தரவு மோசேக்கு மாத்திரமல்ல, அவனோடு கூட இருந்த உடன் ஊழியக்காரனாகிய ஆரோனுக்கும் அந்த உத்தரவு காணப்பட்டது. அப்ப அந்த உத்தரவாதத்தை அறிந்து செயல்படுகிறவனாக ஆரோன் அந்த சந்தர்ப்பத்திலே காணப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த சந்தர்ப்பத்திலே ஆரோன் உதாசீனமாக காணப்பட்டான். அந்த சந்தர்ப்பத்திலே மோசே கன்மலையை அடிக்கும்படியாக எத்தனித்த வேளையிலே ஆரோன் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? நான் உமக்கு வாயாக இருக்கிறேன், நான் உமக்கு வாயாக தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறேன், கன்மலையை அடிக்க வேண்டாம், கன்மலையை பார்த்து பேசும் என்று சொல்லி தன்னுடைய உத்தரவாதத்தை அறிந்து செயல்பட்டு இருக்க வேண்டும். ஆனால் மோசேயோடு கூட இருந்த ஆரோன் அந்த உத்தரவாதத்தை அறிந்து செயல்படவில்லை. தெய்வ பிள்ளையே, மோசே கன்மலையை அடிக்க கோலை எடுக்கும் முன்னமே மோசேயை பார்க்கிலும் துரிதமாய் பேசக்கூடிய ஆரோன் கன்மலையை பார்த்து பேசி இருந்திருக்கலாம். மோசே முதல் முறை அடித்து தண்ணீர் வராதிருந்த போதாகிலும் ஆரோன் துரிதமாக மோசே கன்மலையை அடிக்காதவாறு அவனை தடை பண்ணி இருந்திருக்கலாம். இரண்டு பேருக்கும் கன்மலையை பார்த்து பேசும்படி கட்டளை கொடுக்கப்பட்டிருந்ததாக எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே படிக்கிறோம். அங்கே கன்மலையை பார்த்து பேசு என்றல்ல, கன்மலையை பார்த்து பேசுங்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, கன்மலையை பார்த்து பேசுங்கள் என்று கூறப்பட்டதிலிருந்து அது மோசேக்கு மாத்திரமல்ல, மோசேயோடு கூட இருந்த ஆரோனுக்கும் அது ஒரு தெய்வ கட்டளையாகவே கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் ஆரோன் இந்த சந்தர்ப்பத்திலே தேவ சித்தம் செய்யாமல் தான் மோசேக்கு வாயாக அழைக்கப்பட்டிருந்ததை மறந்து, தான் மோசேக்கு வாயாக அழைக்கப்பட்டிருப்பதை மறந்து அமைதியாய் இருந்து விட்டான். தெய்வ பிள்ளையே, இன்றைக்கு உங்கள் ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்கள். இன்றைக்கு உங்கள் ஜீவியத்தை ஆராய்ந்து பாருங்கள். இக்காலத்திலேயும் நிர்விசாரத்திற்கு இடம் கொடுத்து தேவ சித்தம் செய்ய தவறி ஒருவருக்கொருவர் செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமற் போகிறார்கள். ஒரு தலபலவே மோசே தேவ சித்தத்திற்கு மாறாக கிரியை செய்த போதிலும் யாவரும் தங்கள் தாகம் தீர்க்கப்பட்டு குறைவின்றி நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றாலும் கூட மோசே கானானுக்குள் பிரவேசிக்க தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. எண்ணாகமம் எழுதின புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், மோசே கானானுக்குள் பிரவேசிக்க தேவன் இடம் கொடுக்கவில்லை என்று படிக்கிறோம். மோசே அதை குறித்து ஒரு முறை தேவனிடத்திலே பேசின போது உபாகமம் எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே இனி இந்த காரியத்தை குறித்து என்னோடு பேச வேண்டாம் என்று கண்டிப்பாக மோசேயிடம் கர்த்தர் கூறுவதை குறித்து படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, அவனை கானானுக்குள் கொண்டு போகாது, அவனுக்கு கானானை காண்பித்து
இதை உன் கண் காணும்படியாக செய்தேன், ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்று எடுத்துரைப்பதை பார்க்கிறோம். அதை உபாகமம் எழுதின புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, உபாகமம் 34:5 படிக்கிறோம். அப்படியே கர்த்தராகிய தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான் என்று படிக்கிறோம். தெய்வ பிள்ளையே, இந்நாட்களிலே உங்கள் ஜீவியத்தை சற்று ஆராய்ந்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே விசுவாசம் வைத்திருக்கலாம். அந்த விசுவாசத்தினாலே நீங்கள் அற்புதங்களை செய்யலாம். அந்த விசுவாசத்தினாலே அடையாளங்களை செய்யலாம். அந்த விசுவாசத்தினாலே தீர்க்க தரிசனங்களை உரைக்கலாம். அந்த விசுவாசத்தினாலே பிசாசுகளை துரத்தலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய வார்த்தைகளின்படி ஜீவிக்காமல், தேவ சித்தம் செய்யாமல், மற்றவர்கள் அறியாத போஜனமாக தேவனுடைய மனதை அறிந்து தேவ திட்டத்தின்படி வாழாமல் போவீர்களானால் நீங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட மாட்டீர்கள். தேவனுடைய பார்வையிலே அக்கிரம செய்கைக்காரராய் இருப்பீர்கள். தேவனுடைய பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான சுதந்திரத்தை கைவேலையில்லாத நித்திய வீட்டின் 1ஆம் கூடாரத்திற்குள்ளும் 2ஆம் கூடாரத்திற்குள்ளும் பிரவேசிக்க இயலாத நிர்பாக்கியசாலிகளாக போய்விடுவீர்கள். அதற்கு திருஷ்டாந்தமாக இந்த காலை வேளையிலே ஒரு தலபலவரதபதிலவே மோசேயினுடைய ஜீவியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். ஆரோனுடைய ஜீவியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறார். மோசேயின் மூலமாக தேவன் செய்து நிறைவேற்ற வேண்டிய சில காரியங்கள் உண்டாயிருந்தது. ஆனால் மோசே அதைரியத்தோடு காணப்பட்டான். மோசே அதைரியத்தோடு காணப்பட்டான். திக்குவாயனாக காணப்பட்டான். நேற்றைய தினத்திலேயும் கூட நான் ஒரு இடத்திலே இருந்தபோது ஒரு சிறு பையனை என்னிடத்திலே அழைத்து கொண்டு வந்தார்கள். என்ன என்று கேட்டேன். காதும் கேட்காது, வாயும் பேச முடியாது என்று சொன்னார்கள். ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார்கள். சரின்னு அந்த பையனுடைய தலையில கைய வைத்து, காதுகளிலே கைய வச்சு, கர்த்தாவே, எனக்கு இந்த மோசையின் அனுபவம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. அப்ப நான் பைபிள்ல இந்த வசனத்தை தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த இடத்துல வச்சு இதை குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். தெய்வ பிள்ளை, இந்த மகனை கூட்டிட்டு வந்த பிறகு நான் ஜெபம் பண்ணேன். கர்த்தாவே, ஊமையானாலும் செவிடனானாலும் அவர்களை கொண்டு உம்முடைய சித்தத்தை செய்யக்கூடும். கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர் தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர் தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, மறுபடி வருவீரையா. உருமாற்றம் தருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உன் பெயரால் கை நீட்டினா, உன் பெயரால் கை நீட்டினா, நோய்கள் மறையுதையா, நோய்கள் மறையுதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல.
நான் அந்த பையனுக்காக ஜெபித்தேன். கர்த்தாவே, இது இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா என்று சிலர் உம்மிடத்திலே கேள்வி கேட்டார்கள். உடலிலே பலவீனம் கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலே இவன் செய்த பாவமா, இது இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா என்று உம்மிடத்திலே கேட்டார்கள். தேவனுடைய நாமம் இவன் மூலமாக மகிமைப்படும்படியாகவே இவன் இப்படிப்பட்ட பலவீனத்தோடு பிறந்திருக்கிறான் என்று சொன்னீரே. அந்த வார்த்தையின்படி ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஒருவேளை இவன் ஊமையாக, இவன் செவிடனாக பிறந்தது இவன் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக காணப்படலாம் கர்த்தாவே. ஒரு திக்குவாயனாயிருந்த மோசையை கொண்டு அற்புதங்களை செய்த தெய்வமே, ஒரு தலபலவரதபதலவே, இந்த சிறுபயன் வளர்ந்து வருகிற நாட்களிலே இந்த இடத்திலே ஒரு ஊழியக்காரர் எனக்காக ஜெபித்தார், ஒரு தன்னம்பிக்கையை தந்தார். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று சொன்னார் என்பதை இந்த மகன் சாட்சியாக அறிவிக்கும்படியாக இந்த மகனை எடுத்து பிரயோஜனப்படுத்தும் கர்த்தாவே. மகன் மூலமாக அற்புதங்களை செய்யும் என்று ஜெபித்தேன். அவனுக்கு பக்கத்துல இன்னொரு சிறிய பையன் வந்து நின்றான். அவன்கிட்ட கேட்டேன், நீ ஸ்கூலுக்கு போகலையான்னு கேட்டேன். எனக்கு படிக்க அறிவு இல்ல, படிப்பு வரல, ஸ்கூலுக்கு போகலன்னு சொன்னான். நான் சொன்னேன், இயேசுவேன்னு ஜெபிக்க ஆரம்பி, நம்பு, விசுவாசமா போ ஸ்கூலுக்கு, கர்த்தர் ஞானத்தை கொடுப்பார் என்று சொன்னேன். இப்படி நல்ல ஆலோசனைகள் கிடைக்காமல் அலைந்து திரிகிற அநேக ஜனங்கள் உண்டு. தேவன் நம்மை அப்படிப்பட்ட ஜனங்களை சந்திக்க வைக்கிறார். அவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்ன? தேவ சித்தம் செய்வீர்களாக, உங்களுக்காக பரலோக ராஜ்யத்திலே நித்திய வீடு ஒன்று ஆயத்தமாயிருக்கிறது. தேவ சித்தம் செய்வீர்களாக. ஒரு தலபலவரதபதலவே, தேவ சித்தம் செய்யாதபடியினால் சில ஆசீர்வாதங்கள் உண்டாகிவிட்டது என்று சொல்லி அந்த ஆசீர்வாதங்களினாலே வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. ஒரு மனிதன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒரு மனிதன் இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னுடைய ஆத்ம ரட்சிப்பை இழந்து போனால் அவனுக்கு லாபம் என்ன? ஒரு தலபலவரதபதலவே, மோசையின் மூலமாக அற்புதங்கள் நடந்தது, அடையாளங்கள் நடந்தது, தீர்க்கதரிசியாயிருந்தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பூர்ணமாய் கீழ்ப்படியாமல் போனான். மேன்மையான சுதந்திரத்தை அடைய முடியவில்லை. அவனோடு கூட இருந்த ஆரோனாகிலும் தன்னுடைய உத்தரவாதத்தை அறிந்து செயல்பட்டிருக்கலாம். அவனும் அந்த உத்தரவாதத்தை அறிந்து செயல்படவில்லை. மோசைக்கு வாயாக கொடுக்கப்பட்டிருந்தும் கூட அவனும் அந்த இடத்திலே எப்படி காணப்பட்டான் என்றால் நிர்விசாரத்திற்கு இடம் கொடுத்தான். அவனும் கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை. கண்களை மூடுங்கள், ஜெபிப்போம். உங்களுடைய வாழ்க்கையிலே நிர்விசாரம் வேண்டாம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. கர்த்தாவே, தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ளும்படியாக, கர்த்தாவே, தேவ சித்தம் செய்பவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான சுதந்திரம் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே தேவ சமூகத்திலே எங்களை கூட்டி சேர்த்தீரே கர்த்தாவே. எந்த ஒரு நொடி பொழுதிலேயும் நாங்கள் நிர்விசாரத்திற்கு இடம் கொடாமல், எந்த ஒரு நொடி பொழுதிலேயும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் போவது நிமித்தமாக கர்த்தாவே நாங்கள் பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான சுதந்திரத்தை இழந்து போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்கிற வார்த்தைகள் உம்முடைய வாயிலிருந்து எங்களை நோக்கி வராதபடி எங்களை காத்துக்கொள்ளும். கர்த்தாவே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, என்னுடைய மேன்மையான சுதந்திரத்திற்குள் பிரவேசியுங்கள் என்கிற ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை உம்முடைய வாயிலிருந்து கேட்கும்படியாக எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும். அதற்காகவே இந்த ஜீவிய காலத்திலே உம்முடைய சித்தம் செய்யும்படியாக எங்களை தகுதிப்படுத்தும். எங்களையே அதற்காக அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய சித்தத்தில் இருந்தது நாங்கள் வழிதவறி போகாதபடி கர்த்தாவே ஒரு தலபலவரதபதலவே எங்களை காத்தருளும். எந்த சாத்தானின் கண்ணிகள், எந்த சாத்தானின் சூழ்ச்சிகள் கர்த்தாவே எங்களை தேவ சித்தத்திலிருந்து வழிவிலகி செல்லாதபடி கர்த்தாவே உம்முடைய வசனத்திற்கு, உம்முடைய வார்த்தைகளுக்கு கர்த்தாவே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு எங்களையே சமர்ப்பிக்கிறோம். கர்த்தாவே, உம்மை விசுவாசிப்பவர்களாக மாத்திரமல்ல, உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாக உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி ஜீவிக்கும்படியாக எங்களையே அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணியுங்கள். என்னை நோக்கி கர்த்தாவே, கர்த்தாவே, அடையாளங்களை செய்தோம்,
தீர்க்க தரிசனங்களை உரைத்தோம், அற்புதங்களை செய்தோம் என்பார்கள். அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்பார். ஆனால் ஏன் கர்த்தாவே உம்முடைய சித்தம் செய்தோம் என்று சொல்லி யார் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறார்களோ அவர்களை கர்த்தர் கரம் பற்றி அவருடைய மேன்மையான சுதந்திரத்திற்குள் வரவேற்பார். அப்படிப்பட்ட பாக்கியத்தை உங்களுடைய ஜீவியத்திலையும் கொடுக்கும்படியாக கர்த்ததாமே உங்களுக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆமீன். ஜெபிப்போம். இயேசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாள் தாவே கால வேளைக்காய் ஆண்டவரே உடைய பாதத்திலே கடந்து வருகிறோம். இயேசப்பா ஆண்டவரே, இந்த ஆராதனை தொடக்கம் முதல் ஆண்டவரே முடிவரையும் இயேசப்பா உடைய தெய்வீக சத்தம் எங்களுக்குள்ளே கேட்டுக்கொண்டிருக்கும்படியாய் தேவன் கிருபை செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. இயேசப்பா, தேவ சித்தத்தை அறிந்து நாங்கள் செய்யும் போது ராஜா ஆண்டவரே, அந்த பரிசுத்த ஸ்தலத்திலும் இயேசப்பா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் நாங்கள் கடந்து செல்லும்படியான கிருபையை ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, அந்த மோசையை போல நாங்கள் கீழ்ப்படியாதவர்களாய் காணப்படாதபடி இயேசப்பா நீர் எதை சொன்னாலும் நாங்கள் அதை செய்யும்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் இயேசப்பா. அந்த ஆரோனை போல நிர்விசாரமாய் நாங்கள் காணப்படாதபடி எப்போதும் நாங்கள் ஆண்டவரே உமோடு காணப்பட இயேசப்பா ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இயேசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி இயேசப்பா. தெய்வ பயம் இல்லாமல் யாரெல்லாம் காணப்படுகிறார்களோ ஆண்டவரே, தெய்வ பயத்தை ஒவ்வொருவருக்கு நீர் கொடுப்பீராக தகப்பனே. தெய்வ பயத்தோடு போய் தொழுது கொள்ளும்படியாய் நீ கிருபை தாரும் இயேசப்பா. ஆண்டவரே, தேவ சித்தம் என்பது ராஜா ஆண்டவரே தேவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படிவது தகப்பனே. ஒவ்வொரு கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஓடு உறவாடும்படியாய் உம்முடைய மெல்லிய சத்தம் எங்களுடைய காதுகளுக்குள்ளே கேட்கும்படியாய் ஆண்டவரே அந்த சத்தத்தின்படி நாங்கள் செய்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீ கிருபை தருவீராக தகப்பனே. இந்த வனாந்தர யாத்திரைகளை தகப்பனே நாங்கள் ஆண்டவரே உம்மோடு நடக்கும்படியாய் அந்த ஏனோக்கை போல நடக்கும்படியாய் ஆண்டவரே எங்களுக்கு நீ கிருபை தாரும் இயேசப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு உமதாய் நீர் நடத்தி சென்ற வழியை நாங்கள் கடந்து செல்லும்படியாய் அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளே கடந்து வரும்படியாய் தேவ சித்தத்தை நீர் செய்தபடி தாவே ஆண்டவர் நாங்களும் செய்து முடிக்கும்படியான கிருபையை எங்களுக்கு அளவில்லாமல் நீர் கொடுப்பீராக. தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்படைத்து செபிக்கிறோம் இயேசப்பா. எல்லா துதிக்கரம் நீர் எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் செபிக்க நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்படியே தேவ சித்தம் செய்கிறவர்களாக கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிற மணவாட்டியாம் சபையாக காணப்பட தேவன் தாமே உங்களுக்கு கிருபை செய்வாராக. ஆமீன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் சபையாரோடும் இருப்பதாக. ஆமீன். அவசட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவசட்டையின் கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சக்தியும் பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சக்தியும் பரிசையும் கேடகமும் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். பரிபூர்ண தேவ சித்தம் செய்கிறவர்களாக பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான சுதந்திரத்தை அடைய தேவன் தாமே கேட்ட சத்தியத்தின்படி உங்களுக்கு கிருபை நல்குவாராக. ஆமென்.